ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, அதாம்மா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏண்டா இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போ தாண்டா நீங்களாம் பெரிய ஆள் ஆகுறது? அம்மா படித்தா தானம்மா எல்லாரும் பெரிய ஆள் ஆக முடியும். படித்து பெரிய ஆள் ஆகுறதெல்லாம் என்னோட காலம், என்னோட முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் எவ்வளோ முன்னேறி இருக்காங்க தெரியுமா? எல்லாம் ஒரு செல்லை வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எவ்வளோ கை நிறைய சின்ன வயசில் சம்பாதிக்குதாங்க தெரியுமா? என்னம்மா சொல்கிறீங்க? மொபைல் யூஸ் பண்ணணுமா? ஐயோ, உங்களுக்கு உலகமே தெரியல. கொஞ்சம் வெளியில் வாங்க, என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். அங்கே பாருங்க, எய்த்து விட்டு பசங்க எவ்வளோ அழகாக செல்லை கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு எவ்வளோ ட்ரெண்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன அவங்கள மாதிரி எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருக்காங்களா என்ன? எப்போவுமே அவங்களுக்கு செல்லு தான். எப்போ பார்த்தாலும் அவங்க அந்த செல்லில் ஏதாச்சும் ஒன்று வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை எடிட் பண்ணி எப்போ அப்லோட் பண்ணணும், எப்படி சப்ஸ்கிரைபர் வாங்கணும், எவ்வளோ வியூஸ் வாங்கணும் எல்லாம் தெளிவாக கற்று வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்தாவது கற்றுக்கங்க. பார்த்தீங்களா ஏற்று விட்டு பசங்களாம் எவ்வளோ அழகாக ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அம்மா அப்போ நாங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமாம்மா? ஆமாண்டா, இப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, நல்ல வீடியோஸ் போடுங்க. ஏதாச்சும் டவுட்டுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். பக்கத்து வீட்டில் இருக்கானே கணேசம், அவெல்லாம் எவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கான் தெரியுமா? டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறான். ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ வியூஸ் போகுதாண்டின்னு என்கிட்டே வந்து சொல்லி என்னையே வெறுப்பேற்றுறான். எங்களோட காலத்தில் தான் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஒரு புக்கு எடுத்து நல்லா படித்தாதான் பெரிய ஆளாக வரலாம், அப்போ தான் முன்னுக்கு வரலான்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. இதோ நான் படித்து என்ன பண்ணுறது? இதோ வீட்டில் இருக்கேன். இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு பயனும் இல்லை. இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். நல்லா வீடியோஸ் போட்டேன், நல்லா வியூஸ் வருது, அதில் காசும் நல்லா வருது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அம்மா எங்களுக்கு வீடியோஸ் எப்படி போடுறேன்னு சொல்லி கொடுங்கம்மா. நான் என்ன மற்ற அம்மா மாதிரி எப்போ பார்த்தாலும் படிங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்லையே, நான் ஒரு செல்லு தரேன். நல்ல வீடியோஸ் எடுங்க, ரீல்ஸ் போடுங்க, நல்ல ஃபேமஸ் ஆகுங்க, ஃபாலோவர்ஸ் அதிகமாக கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் நம்ம கை நிறைய சம்பாதிக்கலாம். டிவிலையும் வருவீங்க, ஏன் சினிமாவில் வர்றது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ சம்பாதிக்கிறது? இப்போ இருக்க காலகட்டத்தில் படித்தலாம் சம்பாதிச்சு முன்னுக்கு வரவே முடியாது. யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிங்க, ஆரம்பித்து வீடியோஸ் நல்லா ரீல்ஸ் போடுங்க, ஃபேமஸ் ஆகுங்க. இப்போலேருந்து கை நிறைய சம்பாதிக்கலாம். சரியா? சரிம்மா, நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம்மா, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. சரிடா செல்லக்குட்டி, இப்போவே உங்களுக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி தரேன். நல்லா வீடியோஸ் போடுங்க, அம்மா உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். அம்மா இருக்க பயமேன். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க அதிகமாக லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ப்ரமோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.